ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வராரு. இங்கே பேசஞ்சரும் ஸ்டாஃபும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். பேசஞ்சர் வந்து கேட்குறாரு, எக்ஸ்கியூஸ் மீ ஆர் தேர் அப்படின்னா இருக்கின்றனவா அப்படின்னு அர்த்தம். தேர் ஆர் அப்படின்னா இருக்கின்றன. அந்த தேர்னா அங்கே அப்படின்னா அர்த்தம் எடுத்துக்கூடாதுங்க, சரிங்களா? ஆர் தேர் அப்படின்னா இருக்கின்றனவா. எனி டிக்கெட்ஸ் அவைலபிள், ஏதாவது டிக்கெட்ஸ் அவைலபிளா ஃபார் த நெல்லை எக்ஸ்பிரஸ் டுமாரோ. நாளை நெல்லை எக்ஸ்பிரஸுக்கு எக்ஸ்கியூஸ் மீ, நாளைக்கு இந்த நெல்லை எக்ஸ்பிரஸில் டிக்கெட் இருக்கா, அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கவுண்டர் ஸ்டாஃப் என்ன சொல்கிறாரு, லெம்மி செக். இந்த லெம்மி அப்படின்னு தான் உச்சரிக்கணும். லெம்மி செக் அப்படின்னா இருங்க செக் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். என்ன செக் பண்ண விடுங்க அப்படின்னு அப்படியே தமிழில் அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம். லெம்மி செக் அப்படின்னா இருங்க செக் பண்ணுறேன். சாரி, ஆல் சீட்ஸ் ஆர், எல்லா சீட்ஸும் இருக்கின்றன. ஆர் அப்படின்னா இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். ஆல் சீட்ஸ் ஆர் இன் வெயிட்டிங் லிஸ்ட், எல்லா சீட்ஸும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கின்றன. ஃபார் டுமாரோ, நாளைக்கு இருங்க செக் பண்ணுறேன். சாரிங்க, நாளைக்கு எல்லா சீட்டுகளும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, ஓ ஐ சின்னா என்ன அர்த்தம்? ஓ அப்படியா, வாட் அபவுட் த டே ஆஃப்டர் டுமாரோ. டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னா நாளை மறுநாள், நாளான்னைக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு கேள்வியை ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் வாட் அபவுட். இப்போ யாரோ ஒருத்தங்க எங்கிட்ட ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஐ எம் ஃபைன் அப்படின்னு பேசுவேன். இப்போ திரும்பவும் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் திரும்ப கேட்க தேவை கிடையாது. வாட் அபவுட் யூ அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இவர் கேட்டுட்டாரு, என்ன கேட்டுட்டாரு, நாளைக்கு வந்து சீட்ஸ் இருக்குது, அதாவது புக் பண்ணணும், நாளைக்கு டிக்கெட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் நாளான்னைக்கு டிக்கெட்ஸ் இருக்கா, ஆர் தேர் எனி டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இழுக்க தேவையில்லை. வாட் அபவுட் த டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? நாளான்னைக்கு, அந்த நாளான்னைக்கு அப்படின்னு கொஞ்சம் இழுப்புமா இல்லையா, அதுதான் வாட் அபவுட். மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னா வாட் அபவுட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, ஓகே. அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க, எஸ் தேர் ஆர் அப்படின்னா நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னேன்? தேர் ஆர்னா இருக்கின்றன. 10 சீட்ஸ், 10 சீட்டுகள் அவைலபிளாக இருக்குது. தேர் ஆர் 10 சீட்ஸ் அவைலபிள், 10 சீட்ஸு அவைலபிளாக இருக்கின்றன இன் ஸ்லீப்பர் கிளாஸ். ஆமாங்க, ஸ்லீப்பர் கிளாஸில் 10 சீட்டுங்க காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேசஞ்சர் என்ன சொல்கிறாரு, தட்ஸ் கிரேட் அப்படின்னா ரொம்ப சிறப்பு, அது அற்புதம், அது சிறப்பு, அப்படி வந்து அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அதுதான் அர்த்தம். இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படியா, தட்ஸ் கிரேட், ரொம்ப சந்தோஷம். ஹவு மச் இஸ் த ஃபேர் ஃபார் ஒன் அடல்ட். அடல்ட்னா என்ன அர்த்தம்? பெரியவங்க அப்படின்னு அர்த்தம். ஃபேர் அப்படின்னா பயண கட்டணம், அதாவது டிக்கெட் விலை. ஹவு மச் இஸ் த ஃபேர், எவ்வளவு டிக்கெட் விலை ஃபார் ஒன் அடல்ட், ஒரு பெரியவங்களுக்கு. அதாவது சின்னவங்களுக்கு ஒரு டிக்கெட் விலை, சின்ன பசங்களுக்கு ஒரு டிக்கெட் விலை, பெரியவங்களுக்கு டிக்கெட் விலை இருக்குது இல்லைங்களா, அதுதான் கேட்குறாரு. ஃபார் ஒன் அடல்ட், பெரியவங்களுக்கு ஒரு டிக்கெட் விலை எவ்வளோ, ஹவு மச் இஸ் த ஃபேர் ஃபார் ஒன் அடல்ட் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்தம்மா என்ன சொல்கிறாங்க, த ஃபேர் இஸ், பயண கட்டணம், 450 rupees, 450 ரூபாய். ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ரிசர்வேஷன் ஃபார்ம். அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஃபில்அப் அப்படின்னு பேசுகிறோம், ஆனால் ஃபில்அப்னு பேசக்கூடாதுங்க இங்கிலீஷில், சரிங்களா? ஃபில் அவுட்டு தான், ஃபில் அப்பு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஃபில்அப்னு பேசுகிறாங்களே, அப்போது எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு நான் கரெக்ட் பண்ணவா, இது ஃபில் அவுட்டுன்னு தான் பேசணும், ஃபில் அப்னு பேசக்கூடாது அப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க. தமிழ்நாட்டில் அது பேச்சு வழக்கில் ஃபில் அப்னு பேசுகிறாங்க, அதை விட்டுருங்க, அதை அப்படியே விட்டுருங்க. ஆனால் ஃபில் அப்னு பேசக்கூடாது, ஃபில் அவுட்டு தான், சரிங்களா? ஃபில் அவுட்டுனா தமிழுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பேசஞ்சர் கேட்குறாரு, டு ஐ நீட் டு ப்ராவைட் எனி ஐடி ப்ரூஃப். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். ப்ராவிட் அப்படின்னா வழங்குதல், கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். டு ஐ நீட் டு ப்ராவிட் அப்படின்னா நான் வழங்க வேண்டுமா, நான் கொடுக்க வேண்டுமா. எனி ஐடி ப்ரூஃப், ஏதாவது ஐடி ப்ரூஃப். டு ஐ நீட் டு ப்ராவிட் எனி ஐடி ப்ரூஃப், நான் ஏதாவது அடையாள சான்று கொடுக்க வேண்டுமா. அது இந்தமா சொல்றாங்க, யூ டோன்ட் நீட் டு கிவ் இட் நவ், நீங்க இப்போதைக்கு கொடுக்க தேவை கிடையாது. பட் யூ மஸ்ட் கேரி இட், ஆனா நீங்க கண்டிப்பா அதை வச்சிருக்கணும். எதை வச்சிருக்கணும்? ஐடி ப்ரூஃப். யூ டோன்ட் நீட் டு கிவ் இட், நீங்கள் அதை கொடுக்க தேவையில்லை. எதை? ஐடி ப்ரூஃப் நவ், இப்பொழுது. பட் யூ மஸ்ட்,
மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். யூ மஸ்ட் கேரி இட் அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். கேரி அப்படின்னா வைத்து செல்லுதல், எடுத்து செல்லுதல். சரிங்களா? கேரி இட், இட்னா ஐடி ப்ரூஃப் குறிக்குது. டியூரிங் அப்படின்னா அச்சமயத்தில், பொழுது அப்படின்னு அர்த்தம். டியூரிங் த ஜேர்னி அப்படின்னா பயணத்தின் பொழுது. சரிங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே. அதுக்கு பேசஞ்சர் சொல்றாரு, ஓகே, ஹியர் இஸ் த ஃபார்ம் அண்ட் த மணி. ஓகே, ஹியர் இஸ் த ஃபார்ம் அண்ட் த மணி. சரி, இந்தாங்க ஃபார்ம், அப்புறம் பணம். இந்தம்மா அதுக்கு ஹியர் இஸ் யுவர் டிக்கெட், யுவர் கோச் நம்பர் இஸ் S5, சீட் நம்பர் 24. இந்தாங்க உங்க டிக்கெட், உங்க கோச் நம்பர் S5, சீட் நம்பர் 24. இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. வாட் டைம் டஸ் த ட்ரெயின் டிபார்ட்? டிபார்ட் அப்படின்னா கிளம்புறது, புறப்படுறது அப்படின்னு அர்த்தம். வாட் டைம் டஸ் த ட்ரெயின் டிபார்ட் அப்படின்னா ரயில் எத்தனை மணிக்கு கிளம்பும் அப்படின்னு கேட்கிறாரு. அது இந்தம்மா இட் டிபார்ட்ஸ், அது புறப்படும், அது கிளம்பும். எது? ட்ரெயின் அட் 8:10 PM. PM அப்படின்னா இரவு குறிக்குது இல்லைங்களா? நைட்டு 8:10க்கு. ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4, 4வது பிளாட்ஃபார்மில் இருந்து. சரி, இப்போ கவனிங்க. ஃபேர் அப்படின்னா பயண கட்டணம், டிபார்ட் அப்படின்னா புறப்படுதல், கிளம்புதல் அப்படின்னு அர்த்தம். அடல்ட் அப்படின்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் பெரியவங்க தானே. சரி, ஓகே. பெரியவர்னா 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க தான், அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. அடல்ட் அப்படின்னா 18 வயது நிரம்பியவர். ரிசர்வேஷன் அப்படின்னா முன்பதிவு. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.